நாளைக்கு எல்லாம் சரியாகிடும்னு நாமளே நம்மளை சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாளும் மாறலையே. கடன், நோய், வீட்டுல சண்டை, வேலை இல்லாமை, இதுல ஏதாவது ஒன்னு நெஞ்ச குத்திக்கிட்டே இருக்கா? ஒரு நிமிஷம் மூச்சை இழுங்க. நான் ஒரு துவா காட்டப் போறேன். உணர்ச்சியா படிச்சா அல்லாஹ் அத வானவரோட உங்க வாழ்க்கையில இறக்கி வைப்பான். காலையில எழுந்ததும் நினைவுக்கு வர்றது இன்னைக்கு அந்த பில் கட்டணும் அல்லது இன்டர்வியூ பாஸ் ஆகுமா? ஃபேஸ்புக்ல பக்கத்து வீட்டு ஹாலிடே போட்டோ, நம்ம கிட்ட கிரெடிட் கார்டு மினிமம் பேமெண்ட் கூட இல்ல. இந்த நான் மட்டும் ஏன் என்கிற குத்து உடம்பை விட மனசை அதிகம் அடிக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை புரிஞ்சதால்தான் சொன்னாரு, துஆ என்பது விசுவாசத்தின் ஆயுதம். ஆயுதம் இருந்தும் போருக்கு போகாம இருந்தா என்ன லாபம்? இன்னைக்கு அந்த ஆயுதத்தை எடுப்போம். அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றான், நிச்சயமாக நான் சமீபமாகவே இருக்கிறேன். பிரார்த்தனை செய்பவரின் பிரார்த்தனைக்கு அவர் பிரார்த்தித்தால் விடையளிக்கிறேன். அவர்கள் என்னிடமே பிரார்த்தித்துக் கேட்கட்டும். இப்ப நான் தரப்போற துஆ ஹிஸ்னுல் முஸ்லிம் நூல்ல இருக்கு. அல்லாஹும்ம இன்னி சய்யிர்னி பிகுர்ஆனிக வஜ்அல்ஹு லீ ஈமானா வஜ்அல் கல்பி லுப்பன் வஜ்அல் السلامة لي نهجا واحلل عقدتي واسلك بي سبيل الصبر وبلغني حاجتي وفهمني واشرح لي صدري وأعظمني بطاعتك واغفر لي وارحمني واجبرني ووفقني واجعل لي نصيبا عندك. அல்லாஹ்வே, எனக்கு உன் குர்ஆனை ஒளியாக்கு, என் இதயத்தில் அதை ஈமானாக்கு, என் நாக்குக்கு அதை ஈஸியாக்கு, என் உடம்பை அதனால் பலப்படுத்து, என் கவலையை எடுத்துடு, என் பயத்தை அகற்று, எனக்கு சப்ருதா, என் குறைகளை நிரப்பு, எனக்கு அறிவு கொடு, எனக்கு ரிஸ்க் தா, என்னை மன்னிச்சிடு, என்னிடம் கருணை காட்டு, எனக்கு வெற்றி தா, என்னை நேர்வழியில வச்சு, எனக்கு நல்ல நிலைமையை ஏற்படுத்து. இந்த ஒரே துஆவுல 13 கேள்விகள் இருக்கு. ஒளி, இதயம், நாக்கு, உடல், கவலை, பயம், சப்ரு, அறிவு, ரிஸ்கு, மன்னிப்பு, கருணை, வெற்றி, நல்ல நிலை. இதுல ஏதாவது ஒன்னு சரியாகிடுச்சுன்னா மீதி தானாவே லைன்ல வரும். அதான் இதை வாழ்க்கை மாற்றும் துஆன்னு சொல்றோம். ஃபஜ்ருக்கு பிறகு சூரா யாசீன் ஓதும் நேரம் இந்த துஆவை 7 தடவை படிக்கலாம். தஹஜ்ஜுத் இரவு 3 மணி. அந்த நேரத்துல அல்லாஹ் வானவர்களை அனுப்பி இன்னும் யார் கேட்கிறான்னு கேட்க வைக்கிறான். கைய உயர்த்தினா போதும். இன்னைக்கு நீங்கள் கேட்டது ஒரு துஆவின் வார்த்தைகள் அல்ல, அது அல்லாஹ்வின் வாக்குறுதி.